அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ இந்த வருடத்தில் 8 மாதத்தை முடித்து இந்த 9ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இந்த வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த மாதம் நமக்கு இறைவன் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால், எதிரிகள் சிதறடிக்கப்படுவர். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி திருப்பாடல் அதிகாரம் 68 இறைவார்த்தை 1. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். இந்த வார்த்தையில் 2 காரியங்கள் அடங்கியிருக்கின்றது. ஒன்று ஜெபம், மற்றொன்று எதிர்பார்ப்பு. ஜெபம் கடவுள் எழுந்தருள்வாராக என்பது ஜெபமாக இருக்கின்றது. எதிர்பார்ப்பு அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். இது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த வார்த்தை தெளிவாக நமக்கு கொடுக்கின்ற விளக்கம் என்னதென்றால், ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக எழுந்தருள்வார். நமக்காக ஆண்டவர் எழுந்தருளும் போது நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு போவார்கள். நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்த சத்துருக்கள் நமக்கு முன்பாக ஓடிப்போகும். இதுதான் இந்த வார்த்தையின் விளக்கமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்வில் இந்த மாதத்தில் அவர் எழுந்தருளும் போது நமக்கு முன்பதாக செயல்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற சத்துருவானவனும் மனுஷ கிரியைகளும் இந்த நாட்களில் சிதறுண்டு போவார்களாம். இறைவன் இந்த மாதம் அவர்களை முறியடிப்பார். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இவர்கள் ஓடி போவார்கள். இணைச்சட்டம் அதிகாரம் 28 இறைவார்த்தை 7 பார்க்கின்றோம். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் சத்துருவானவன் பல வழிகளில் நம்மிடத்தில் வரலாம். மனுஷ வடிவில், நோயின் வடிவில், அல்லது பல வகையான போராட்டத்தின் எதிர்ப்புகளின் நடுவில் இப்படியாக அவன் செயல்படலாம். ஆனால் ஒரு வழியாய் அவன் திட்டம் போட்டு ஒருவர் மூலியமாக வந்து பல காரியங்களையும் இடையூறுகளையும் கொடுத்தாலும் அவன் 7 வழியாய் கடந்து போகும்படி இந்த மாதம் தேவன் அவைகளை முறியடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவை அனைத்தும் சிதறுண்டு போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் எழுந்தருளும் போது என்ன நடக்கின்றது? நம்மை இத்தனை காலம் நெருக்கி கொண்டிருந்த சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். They will be scattered. நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு நஷ்டத்தையும் போராட்டத்தையும் கொடுத்த சத்துருவானவன் நமக்கு முன்பதாக அவன் ஓடி போவான். அதே போல தேவன் எழுந்தருளும் போது தம்முடைய ஜனங்கள் எவ்வாறு இருப்பார்கள்? திருப்பாடல் 68:3 பார்க்கின்றோம். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். இதோ தேவன் எழுந்தருளி காரியங்களை செயல்படுத்தும் போது பிசாசின் தந்திரங்களையும் போராட்டங்களையும் மனுஷ திட்டங்களையும் அவர் முறியடிக்கும் போது இதோ நேர்மையாளர் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூறுவான் என்று வார்த்தை சொல்லுகின்றது. நாம் இதுவரை அழுத முகத்துடன் இருந்திருக்கலாம். இந்த மாதம் தேவன் நம்முடைய அழுகையை எல்லாம் அக்களிப்பாக மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். உங்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைத்து நீங்கள் இழந்த எல்லா சந்தோஷத்தையும்
தேவன் திரும்ப கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்று இந்த நாளில் தேவன் உங்கள் குடும்பத்தில் எழுந்தருள்வாராக, உங்கள் வாழ்வில் தேவன் எழுந்தருள்வாராக, உங்கள் வேலையில் கடவுள் எழுந்தருள்வாராக, உங்கள் சூழ்நிலைகளில் தேவன் எழுந்தருள்வாராக, உங்களை எதிர்க்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் எழுந்தருள்வாராக. தேவரீர் இந்த நாளில் நம் பட்சமாய் எழும்பி நமக்கான காரியத்தை அவர் வாய்க்க செய்வாராக. நம்மை எதிர்க்கிறவர்களை எல்லாம் அவர் முறியடிக்க போகின்றார். அவர்கள் அனைவரும் இந்த நாளில் இந்த நொடியிலிருந்து சிதறுண்டு போவார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதோ பலவானாக இருந்தாலும் பலவாட்டியாக இருந்தாலும் என் தேவனுடைய கண்களுக்கு அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி இன்னதென்றால், உன்னை எதிர்க்கிறவர்கள் இந்த மாதம் சிதறடிக்கப்படுவர். உனக்கு முன்பதாக பல திட்டங்களையும் எதிர்மறையான காரியங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் சிதறடிக்கப்படுவர். உன் கண்களுக்கு முன்பதாக அவர்கள் ஓடிப்போவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு திண்ணமாய் வாக்கு கொடுக்கின்றார். இந்த வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் இந்த மாதத்திற்குள் கம்பீரமாய் அடியெடுத்து வைப்போம். தேவன் நம்மை எதிர்க்கின்ற ஒவ்வொருவரையும் சிதறடிக்க போகின்றார். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இதை நாம் காண்போம். இத்தனை நாள் வடித்த கண்ணீரும் நம்முடைய இத்தனை நாள் நெருக்கமும் இந்த மாதம் தேவன் திண்ணமாய் மாற்றப் போகின்றார். இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம். எதிரிகள் சிதறுண்டு போவர். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இத்தனை நாட்கள் எங்களை பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் வைத்திருந்த எல்லா சத்துருக்களும் இதோ இந்த நாளில் முறியடிக்கப்படுவர் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய நெருக்கம், எங்களுடைய வழிகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய துக்க முகத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றித் தருவேன் என்று சொன்ன உடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய எல்லா எதிரிகளை என் தேவரீர் இந்த நாளில் சிதறடிக்கப் போவதற்காக நன்றி. அவருடைய திட்டங்களை எல்லாம் முறியடிக்கப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள தகப்பனே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.